ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த ப்ராடக்ட். என்னடா அது டிஃப்ரெண்ட்டாக என்னவோ காட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, மேலே படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு இயர் ப்ளக்ஸ், ஓகேங்களா. அது நைட்டில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இயர் ப்ளக்ஸ். நைட்டு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சவுண்ட் உங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது உங்களோட லொக்கேஷன், நீங்கள் ஒர்க் பண்ணுற லொக்கேஷனாக இருக்கட்டும், நீங்கள் தூங்குகிற லொக்கேஷனாக இருக்கட்டும், செம்ம நாய்ஸியாக இருக்குது, நாய்ஸ்னால உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நாய்ஸ்னால உங்களுக்கு தலை வலிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கி நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டெலிவரி ஆகிடுச்சு எனக்கு. 16 டிசம்பர் டெலிவரி ஆகிடுச்சு. பட் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அரைவிங் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க பாருங்கள். அரைவிங் 22 நவம்பர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. என்ன காமெடின்னு எனக்கு புரியல. அது ஏன் அப்டேட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஹவு டு வி நோ தட் த ப்ராடக்ட் ஹஸ் அரைவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவேஸ், எனக்கு வந்து நான் ஆர்டர் பண்ண தேர்டோ ஃபோர்த் டேவே எனக்கு வந்து அரைவ் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் எடுக்கும்னு நினச்சேன். பட் உடனே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. எஸ், நம்மளோட டெலிவரி தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. டெலிவரி டிடிடிசின்னு நினைக்கிறேன், தெரில என்ன ஆமாம் டிடிடிசி தான். ஆமாம் டிடிடிசி தான் டெலிவரி பண்ணியிருக்காங்க, டெலிவரியில். ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி வந்து ஒரு என்ன கலர் நாவலில், சரி என்ன கலர் நாவல், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரை நான் வந்து வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இதே ப்ராடக்ட் தான், சேம் ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். அது ப்ரௌனிஷ் கலரு. இந்த வாட்டி என்ன கலர் வந்திருக்குன்னு பார்ப்போம். அடப்பாங்களா, க்ரீன் கலரா? சரி விடு, பார்த்துக்கலாம். காதில் தான் நான் சொருவுக்கு போகணும், எந்த கலரில் இருந்தால் என்ன. சரி, இந்த வாட்டி ஐ திங்க் க்ரீன் கலர் அமைச்சிருக்காங்க நினைக்கிறேன். கைஸ், இந்த பச்சை கலர் ஜிங்க்கு தான் விடவே மாட்டாங்க கூட, இந்த தெரியுது நினைக்கிறேன் உங்களுக்கு. வெளியே எடுத்துடலாம். ஆக்சுவலாக எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது யூஸ் பண்ணதுனால. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அது திருப்பியும் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எஸ், இதுதான் கைஸ் வந்து சாரி ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட்டு. ஸோ ஒரு பாக்ஸோடு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி போகணும். யா, ஸோ எஸ், இதுதான் கைஸ் அந்த ப்ராடக்ட். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட வந்து என்ன சொல்கிறது, நம்ம இயர்ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்கும், இயர் ப்ளக்ஸு. ஸோ போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேலா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஆஃப் சிலிக்கான். இது கொஞ்சம் சாஃப்ட் சிலிக்கானில் இருக்குது. ஸோ காதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் காது எவ்வளோ பேசோ அதுக்கேற்ற மாதிரி இது இந்த 3 ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு உங்களுக்கு உள்ளே போயிடும். பெரிய காது உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போகும், சின்ன காது உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரிங்களா. அண்ட் நான் வந்து லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குது. நைட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் தூங்குகிற ரூமில் நாங்கள் வந்து 3 பேருமே சேர்ந்து தான் தூங்குவோம். நான், என்னோடய மதர் அண்ட் என்னோடய தம்பி 3 பேர் தான் தூங்குவோம். சில சமயங்களில் வந்து நான் வந்து வேறு ரூம்லையோ இல்லை என் தம்பி வேறு ரூமில் தூங்கிடுவான். பட் அப்படி தூங்க மாட்டோம். ரீசன் என்னென்னா வந்து ஏசினால தான். சரி, நான் ஒரே ரூமில் தூங்கணும் அப்படின்னா வந்து ஏசி வந்து சார்ஜ் கம்மியாகும். நாங்கள் தனித்தனி ரூமில் தூங்கணும்னா தனித்தனி ஏசி போட வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப சார்ஜ் ஆகும். அப்படின்றதால 3 பேருமே ஒரே ரூமில் தான் தூங்குவோம். 3 பேர் ஒரே ரூமில் தூங்கும்போது பிரச்சனை என்னென்னா கொரட்டை. 3 பேருமே கொரட்டை விடுறோம், இன்க்ளூடிங் மை மதர். கொரட்டைன்றது ரொம்ப இப்போ காமன் ஆகிடுச்சு. ஏன் வருது அப்படின்னே தெரில. பட் 3 பேருமே கொரட்டை விடுறதுனால 3 பேருக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இல்லை என் பிரதருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொரட்டை இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க கொரட்டை விட்டாலும் பரவாயில்ல, பட் நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இயர் ப்ளக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருக்காப்புல. பட் என்னோடய அம்மாவுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கொரட்டைனால தூக்கம் வராது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸஸ் இருக்கிறதுனால வந்து தூக்கம் வராததுனால தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்குது, சூப்பர் ரிசல்ட்ஸை கொடுக்குது. செம்மையாக தூக்கம் வருது, சூப்பர் தூக்கம். நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. குட் ஸ்லீப் எனக்கு கிடைக்குது, அன்டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்பு. சும்மா பார்த்தீங்கன்னா இப்போது நான் நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12 மணிக்கு படுக்கிறேங்க மக்களே. 12லேருந்து 1 மணி ஆகிடும் சிதமில் படுக்க. அப்படி 1 மணி படுக்கிறதுனால காலையில் பார்த்தீங்கன்னா நான் எழுந்துக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மணி 8:30 மணி. காலையில் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வந்து சீக்கிரம் எழுந்துருவாங்க. ஒரு என்ன சொல்கிறது 6 மணி 6:30 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க. அப்பொழுதே அவங்க வேலை செய்வாங்கனால கிச்சன்லேருந்து சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது பாட்டு போடுவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இந்த குக்கர் சத்தம் கேட்கும், ஏதாவது விசில் சத்தம் கேட்கும், இல்லை சம்திங், இல்லை யாராவது வெளியே வந்து ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாங்க, பெல் சத்தம் சம்திங் கேட்டுகிட்டே இருக்கனால தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது. ஸோ அன்ஃபினிஷ்டு ஸ்லீப்பாக வந்து இருக்குது. பட் இது போட்டதுலேருந்து கைஸ் எனக்கு கம்ப்ளீட் தூக்கம், நல்லா டீப் ஸ்லீப் கிடைக்குது. நாள் ஃபுல்லுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதில் கிடைக்கிற ரிசல்ட்டு. பட் இது ஒரு மைனஸும் இருக்குது. எஸ், நான் சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு
அக்கம் பக்கம் என்ன நடக்குது ஒன்றுமே உங்களுக்கு கேட்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அது டேஞ்சரஸ் தான். சப்போஸ் பக்கத்தில் யாராவது ஸ்க்ரீம் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்க்ரீம் பண்ணால் கூட கேட்கும், பட் ஆனால் சம்திங் இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரும் அந்த திருடன் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணுறான் நைட்டில், மோஸ்ட்லி நுழைய மாட்டான், நுழைய ட்ரை பண்ணுறான், அந்த சத்தம் உங்களுக்கு கேட்காது. அதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதனால் உங்களுக்கு அலாரம் சத்தமே கேட்காது. இப்போ நான் அலாரம் வச்சு தூங்குறேன்னா காலையில் இந்த அலாரம் சத்தம் சுத்தமாக கேட்காது. ஸோ அலாரம் வைக்கிறது வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம் தான். ஸோ அதுதான் இப்போ கேஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே. ஸோ தட் உங்களுக்கு அலாரமே கேட்காது. ஸோ நீங்கள் அலாரம் யூஸ் பண்ணுறவங்களாம் இருந்தீங்கன்னா, இப்போ என்னோட அம்மா வந்து அலாரம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் ஒரு காதில் மட்டும் தான் வைப்பாங்க. ஒரு காதில் வைக்கிறதுக்கு வைக்காமலே விட்டுறலாம், பட் அவங்க ஒரு காதில் வச்சு தான் தூங்குவாங்க. பட் நீங்கள் அலாரம் யூஸராக இருந்தீங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, இது நீங்கள் வாங்காதீங்க, சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து இல்லை அலாரம்லாம் அந்த அலாரம்லாம் தேவையில்லை, நான் நல்லா தூங்கணும், நான் எவ்வளோ தூங்கணும் பரவாயில்லன்னா இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இது இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி முற்றி ரொம்ப நாய்ஸஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க, கோயில் கூட விட்டுருங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் சில பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கும், இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்திங் இந்த பாட்டு போடுற இடமா இருக்கும், ரொம்ப நாய்ஸான என்விரான்மெண்ட்டாக இருக்குது, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் இயர் ப்ளக்ஸ். ஓகே, இதை டிஃப்ரெண்ட் குவாலிட்டி கிடைக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த புஷி டைப்பில் கூட கிடச்சிருக்கு. அது வந்து உள்ளே சொருகிறதே ரொம்ப 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 பிரச்சனையாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, அப்படியே வச்சு ஒரே ஒரு அழுத்து தான் உங்களுக்கு காதில் போய் உட்காந்துரும். அண்ட் ஈஸி டு ப்ளக் இன் அண்ட் ப்ளக் அவுட் அப்படின்றது தான் நான் இந்த ப்ராடக்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுனா நீங்கள் வந்து அமுத்தின்னு கிடக்கும், ரொம்ப அமுத்தி தான் நீங்கள் உள்ள வந்து காதில் வந்து சொருகிற மாதிரி இருக்கும், விச் இஸ் டூ பேட். எனக்கு அது பிடிக்கவே இல்லை. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டு யூஸு. ஸோ அதை இதை நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மகளே. ஸோ நீங்கள் அதை வாங்குங்க, கேனோன்னா அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணாலும் தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும் நிறையவே இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டே திரும்ப நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3-4 ப்ராடக்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தான் வரும். இது வந்து நான் கொடுக்குற லிங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ப்ராடக்ட் தான் உங்களுக்கு வரும், சரிங்களா? எக்கனாமிக்கலும் கூட. இது வந்து மொத்த விலையை பார்த்தீங்கன்னா 100 rupees தான். ஸோ அப்படின்றதான் இது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் கொடுக்குறேன், கீழே வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் அந்த கண்டிஷன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒத்து வரல அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்குறது நீங்கள் வேஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று இருக்குது, இதை வந்து நீங்கள் வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. இதை நீங்கள் போட்டிங்கன்னா இதை போடாமல் தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ இதை போட்டுட்டு தான் தூங்குற மாதிரி இருக்கும் இது வாங்கினதுக்கப்புறம். அதையும் நான் வச்சுக்கோங்க, இதை போடாமல் உங்களுக்கு தூக்கம் வராது. அதை நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இதை போடாமல் தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் அடாப்ட் ஆகி ஆகணும். உங்களுக்கு டிஸ்டர்ப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கும் தான். ஸோ அது வந்து நான் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட். ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரிவ்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் வித் another beautiful product review. Until this, Rajesh signing off. Take care and bye guys.